புதிய புத்தாண்டான 2025 பிறக்க இன்னும் 1 மாத காலமே இருக்கிறது. இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி அமையும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கும். அதை பற்றி தான் கூறப் போகிறேன். பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா, இவர் 1911ஆம் ஆண்டு பிறந்தார். பாபா வங்கா 12ஆம் வயதில் கடும் சூறாவளி புயலில் சிக்கி கண் பார்வை இழந்தார். அதன் பிறகு எதிர்காலத்தை கணிக்கும் அபூர்வ சக்தியை பெற்றதாக நம்பப்படுகிறது. இதுவரை அவர் உலக நாடுகள் குறித்தும் உலகில் நடக்கப் போகிற முக்கிய நிகழ்வுகளை குறித்து கணித்துள்ளார். இந்த கணிப்புகள் இதுவரை பலித்து வருவதால் அதன் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பிரிட்டன் இளவரசர் டயானாவின் மரணம், அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீதான தாக்குதல், கொரோனா வைரஸ் தொற்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு போன்ற பல கணிப்புகள் பலித்துள்ளன. இதனால் பாபா வங்காவின் கணிப்புகள் உலகம் முழுவதிலும் கவனத்தை பெற்று வருகிறது. அந்த வகையில் புதிதாக பிறக்க உள்ள 2025ஆம் ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகள் அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. அதன்படி 2025ஆம் ஆண்டு யாரெல்லாம் பணக்காரர்கள் ஆவார்கள் என்பதை குறித்து பாபா வங்கா கணித்திருப்பதாக சொல்லப்படும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 5 ராசிகளை பற்றி பாபா வங்கா கணித்துள்ளார். அந்த ராசிகளில் பிறந்தவர் 2025ஆம் ஆண்டில் பணக்காரர் ஆவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அந்த ராசிகள் எதுவென்றால் மேஷம், கும்பம், ரிஷபம், கடகம் மற்றும் மிதுனம் போன்ற ராசிகளாகும். இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் 2025ஆம் ஆண்டில் நல்ல செல்வ செழிப்பை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேஷ ராசினர் 2025ஆம் ஆண்டில் நல்ல செல்வ வெள்ளத்தை பெறுவார்கள். அவர்களின் கனவுகள் நினைவாகும். அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா தடைகளும் விலகும். அதோடு பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இதேபோல் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக அமையும். அவர்கள் 2025ஆம் ஆண்டில் படைப்பாற்றலின் மூலம் நம்ப முடியாத எழுச்சியை பயன்படுத்துவார். அவர்களின் தடைகளை தாண்டி தைரியமான இலக்குகளை அடைவார்கள். அதோடு சவால்கள் அனைத்தும் வாய்ப்பாக அமையும். இதேபோல் ரிஷப ராசியினரும் பல நல்ல வாய்ப்புகள் பெறுவார்கள். அவர்களின் பல வருட கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதோடு கடக ராசியினருக்கும் பல நல்ல வாய்ப்புகள் பெறுவார்கள். கடந்த கால முயற்சிகள் அனைத்தும் தற்போது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய வணிக முயற்சிகள் மற்றும் தொழில் முறையில் பல புதிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். இதேபோல் மிதுன ராசினருக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு முக்கிய ஆண்டாக அமையும். இந்த 2025 மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். அவர்கள் தைரியமாக முடிவுகளை எடுப்பார்கள். வளமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு அடித்தளம் இடும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமையும். இப்படி பாபா வங்கா 2022ஆம் ஆண்டு நடக்கும் என்கிறார். இதை நம்புவது நம்பாது உங்களிடமே விட்டு விடுகிறேன். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.